வணக்கம். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவில் முதலில் துப்பாக்கியை பயன்படுத்திய போர் எது? ஆப்ஷன் பி முதல் பானிபட் போர். ரெண்டாவது கொஸ்டின், இந்தியாவில் முதல் தங்க நாணயங்களை வெளியிட்ட பேரரசு எது? ஆப்ஷன் பி குப்தர். மூணாவது கொஸ்டின், இந்தியாவில் முதலில் காகித நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பி முகமது பின் துக்ளக். உலகின் முதல் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுவது எது? உலகின் முதல் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் சி தட்சசீலா. இந்தியாவில் முதலில் கல்வெட்டுகளை பயன்படுத்திய மன்னர் யார்? இந்தியாவில் முதலில் கல்வெட்டுகளை பயன்படுத்திய மன்னர் யார்? ஆப்ஷன் பி அசோகர். ஆறாவது கொஸ்டின், இந்தியாவில் முதல் முஸ்லிம் பேரரசை நிறுவியவர் யார்? இந்தியாவில் முதல் முஸ்லிம் பேரரசை நிறுவியவர் ஆப்ஷன் சி முகமது கோரி. இந்தியாவின் கடைசி முகலாய மன்னர் யார்? இந்தியாவின் கடைசி முகலாய மன்னர் யார்? ஆப்ஷன் பி இரண்டாம் பகதூர் ஷா. எட்டாவது கொஸ்டின், இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்த போர் எது? இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்த போர் எது? ஆப்ஷன் பி பிளாசி போர். இந்தியாவில் முதல் ரயில் எங்கு இயக்கப்பட்டது? இந்தியாவில் முதல் ரயில் எங்கு இயக்கப்பட்டது? ஆப்ஷன் பி மும்பை தானே. அசோகரின் கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளன? அசோகரின் கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளன? ஆப்ஷன் சி பிராகிருதம். அர்த்த சாஸ்திரம் என்ற அரசரின் ஆட்சியை பற்றி விளக்குகிறது எது? அர்த்த சாஸ்திரம் என்ற அரசின் ஆட்சியை பற்றி விளக்குகிறது? ஆப்ஷன் பி சந்திரகுப்த மௌரியர். சோழர்களின் கடற்படையை மிகவும் வலுப்படுத்திய மன்னர் யார்? ஆப்ஷன் சி முதலாம் ராஜேந்திர சோழன். முகலாய பேரரசின் அதிகாரப்பூர்வ மொழி எது? முகலாய பேரரசின் அதிகாரப்பூர்வ மொழி எது? ஆப்ஷன் சி பாரசீகம். 14வது கொஸ்டின், இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வைஸ்ராய் காலத்தில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி லார்ட் மேயோ. சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார்? ஆப்ஷன் பி ஹர்ஷவர்தனர். இந்தியாவின் முதல் ஆங்கிலேய ஆளுநர் ஜெனரல் யார்? இந்தியாவில் முதல் ஆங்கிலேய ஆளுநர் ஜெனரல் யார்? ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங் பிரபு. 17வது கொஸ்டின், இந்தியாவில் முதலில் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவில் முதலில் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி 1854. 18வது கொஸ்டின், சிவாஜிக்கு சத்ரபதி பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? சத்ரபதி பட்டம் சிவாஜிக்கு ஆப்ஷன் சி 1674 வழங்கப்பட்டது. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் முதல் தலைநகரம் எது? இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் முதல் தலைநகரம் எது? ஆப்ஷன் சி கொல்கத்தா. இந்தியாவின் தேசிய கொடி முதலில் ஏற்றப்பட்ட காங்கிரஸ் மாநாடு எது? ஆப்ஷன் பி லாகூர். 21வது கொஸ்டின், அசோகரின் சிங்க சின்னம் எங்கிருந்து பெறப்பட்டது? அசோகரின் சிங்க சின்னம் எங்கிருந்து பெறப்பட்டது என்று உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க.